சாப்பிட்டுருப்பீங்கன்னு. நல்லா தூங்குனீங்களா? உங்களை பார்த்தாலே தெரியுங்க நல்லா தூங்கிருப்பீங்கன்னு. நீ தூங்குனியா? நீ தூங்குனியா? கொத்தனார் வேலைக்கு போட்டியா? இல்லைங்க, நல்லா தூங்கணும் இன்னைக்கு. பரவாயில்ல, இந்த பொடைய ஆத்து உடனே தெரிஞ்சிடும். பக்கத்துல போய் சித்தால வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு. ஓஹோ, அதான் இப்படி இருக்கா? ஏன் ஆகினதான் இருக்கு. பாச்சர் வந்துட்டோன்னா அப்புறம் எனக்கு வேலை இல்லையா? அப்படி போனால் பகட்டும். பெரியவங்க சொல்வாங்க, ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் ஒரு குயில் எசையோடு பாட வேண்டும். பாட வேண்டும். அது நல்லா பாடுவீங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுமா. நல்லா பாடுங்க. நீங்க நல்லா பாடுனீங்கன்னா அழகா ஆடுவாங்க. அப்படியா? அழகா கையால் ஆடுவே, காலால் ஆடுவே, சூத்தால் ஆடுவே. கை தனியா கால் தனியா ஆடுது, உடம்ப சேர்த்துதான். ஓ, சேர்த்தா ஆடுவா. கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம். இந்த கலவை தூக்கி கொட்டுறாங்களா? திருட முண்டே ஆகட்டும். 10 மாதம் வர எத்தனை கஷ்டங்கள் தாங்கி சுமந்ததில்லை. கண்ணை தாங்கி சுமந்ததில்லை.
பேருக்கெல்லாம் அது இப்படியும் ஒரு கேடு. காந்தி தாத்தா நேரு காமராஜர் எல்லாம் நாட்டுக்கு தெய்வம்ப்பா. காந்தி தாத்தா நேரு காமராஜர் எல்லாம் நாட்டுக்கு தெய்வம்ப்பா. இந்த சாந்தி பாட்டு ஆட்டு போன்ற பழக்கத்தை விட்டு கிட்டி மையப்பா. அந்த சாந்தி பாட்டு ஆட்டு போன்ற பழக்கத்தை விட்டு கிட்டி மையப்பா. அது இப்படியும் ஒரு உலகம் இந்த போதையால் வந்த கலகம். இப்படியும் ஒரு உலகம் இந்த போதையால் வந்த கலகம். அப்படி மனிதன் மாறிவிட்டால் இந்த குப்புசாமி புகழ் மலரும். வணக்கம். வணக்கமோ தனக்கழகு வணக்கழகு வணங்குதல் யாவர்க்கும் அழகு. அழகு சபையின் கண்ணிலே வந்திருக்கும்படியான எம்மையா ஒட்டு நோக்கி பார்த்தால் யார் என்று விளக்கம். ஒரு பெண் என்று தெரிகிறது. ஆனால் எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, யாரை கட்டிக்கின, யார வச்சிருந்த, எத்தனை பிள்ளை பெத்த, எத்தனை பிள்ளை கழிச்ச அப்படின்னு விளக்கமா சொன்னா தெரியும். குணம் அறிவார் சிலர், குறிப்பறிவார் சிலர், சிலர் செய்கை அறிவார் சிலர், சிலர் ஒருத்தவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுமா. அப்பா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. அவுத்து விட்டா அனைத்தும் தெரியுமா. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. ஒருத்தவங்க முகத்தை பார்த்தாலே அவங்க விலை மாதா குலமாதான்னு தெரியும். அப்படியா? நல்லவங்களா கெட்டவங்களா. அகத்தின் அழகு முகத்துல எப்பேற்பட்ட குணம் படைத்தவங்க அதுக்குதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவுத்து விட்டா அழகா தெரியும் சொன்ன அதுக்கு என்ன தெரியுமா விளக்கம். என்னங்க விளக்கம். அந்த காலத்து திருமணம் செய்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். ஆமா. அந்த பிள்ளைய ஒரு ஜாதகாரத்துல கொண்டு போய் ஜாதகம் எழுதி சொல்லுவாங்க. ஆமா. அந்த காலத்துல ஏது நோட்டு புக்கு கிடையாதுங்க. வேணா ஏது கிடையாது. பண ஓலை இருக்கு பாரு. ஆமா. அந்த பண ஓலையை கட் பண்ணி நறுக்கி அதுல எழுதுவாங்க. எழுத்தாணி எழுதி மஞ்சள் போட்டு தடவி, மஞ்சள் 4 மூலைக்கு தடவி ஒரு நூலால கட்டுவாங்க. நூலால கட்டுவாங்க. அந்த நூலை அவுத்து பார்த்தாதான் அது நாய் நக்கணுதா. நாய் நக்கணும். அது எந்த நேரத்துல பிறந்தது, எந்த நேரத்துல வளருது, அதுக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா. என்ன குணாச்சாரம், திங்கிற மகாச்சாரம் அது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அது அவன் 14 உலகம் அவனை 56 ஜனத்தில் எங்கள் நாடாகப்பட்டது செண்பகாபுரி பட்டினம். அப்படி செண்பகாபுரி பட்டினத்தை மானதகத்தோடு பரிபாலனம் செய்வதற்கு என் பதியாய் ஆண்டவர் இருக்காரு. என் வீட்டுக்காரர் தெரியுமாடி. வீட்டுக்காரர் என் புருஷன், எங்க மன்னவர் எல்லாம் ஒண்ணு கடி போனாங்க. என்னடா எல்லாம் ஒண்ணுதான். வீட்டுக்காரர் ஒண்ணுதான். மாமா என்ன கம்பு, மோழாங்கம்பு அப்படின்னா ஒரு கம்பு இருக்கு. நாட்டு கம்பு, விவசாய கம்பு, மொட்டை கம்பு. இது புதுசா வந்திருக்குது மோழாங்கம்பு. கண்டுபிடிச்சிருக்கா நீ. அப்படி இருந்தாலும் நான் அப்துல் கலாம் ஒரு நாள் போய் வந்தான். அப்படி இருந்தாலும் செண்பக மன்னன் அப்படி செண்பக மன்னனுக்கு வாழ்க்கை துணையாக வைக்கப்பட்ட மாதர்குல மாணிக்கம் மங்காத குலவிளக்கு. மாணிக்க செத்துல மேல்பாதி மாணிக்கடா இருக்க முடியாது. நவரத்தினங்கள் பாரு. ஓஹோ இதுல தங்கம், முத்து, வெள்ளி, பவளம்,
புஷ்பராகம் புஷ்பராகம் என்று சொல்லும்படியா நவரத்தினங்கள். அதுல ஒன்று மாணிக்கம். மாணிக்க கற்கள். மாணிக்கர் விலை உயர்ந்தது. மாதர்குல மாணிக்கம். மாணிக்கம். மங்காத குலவிளக்கு. குலவிளக்கு. கற்பின் சிலோன்மணி. சிலோன்மணி. பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டியா விளங்கும்படியான. நாட்டுல யாருக்கு கண்ணு தெரியாதா? நீதான் எண்ணி பார்க்க சொன்னா அங்க பாரு. அவன் வந்து வீட்டுல அடி என்ன பண்ணா ஒண்ணு பாப்பா. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கும். இப்படி பாக்குறேன் அப்படி பாக்குறேன் நினைக்காத. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா இருப்பேன் நானு. நினைக்காத. நீங்க பொறுப்பா இருப்பா அது வந்து அது மட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அப்படி போனால் அது அம்மா அப்படி செண்பக மன்னனுக்கு வாழ்க்கை துணைவாக வாய்க்கப்பட்டு எனது நாமதேயம் இருக்கிறது. செண்பகவல்லி 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 செண்பகவல்லி. ஆமா பையன் பார்த்து போறான். பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தானா? ஆமா குழந்தை நிறைய பங்காளி மாவு கட்டினாங்களா? படுத்துறாங்க போட்டு. ஆமா போய் விட்டு வந்துருக்காங்க கல்யாணத்துக்கு. என்னடா போய் போய் கேட்டு வருவேன். சந்தேகம்மா என்ன அவரு பார்த்தா வீட்டுக்கு தான் தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டிடா. அப்புறம் இங்க உட்காந்தவங்க சோட்டு கையில மாற்றி வந்து உட்காந்துருக்காங்க. அது அம்மா எப்படி வருகிறது தெரியுமா? வீட்டுக்காரர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அது போல மனைவி மக்கள் நடந்தா அந்த குடும்பத்தில் சண்டையே வராது. வீட்டுக்காரர் சண்டையே வந்ததே கிடையாது. பரவாயில்ல தாண்டி வீட்டுல சண்டை வர காரணம் என்னன்னு கேட்டீங்க. கொண்டாட்டி இருக்கா பாரு. எங்க போய் எங்க வந்தாலும் விடிய கிளம்புற 5 மணிக்கு சாணி கட்டு கூட வீடு வந்துரு. யார் இவனா? அப்படி சொல்லுவான். காட்டு வேக கோழியில இப்ப கேட்டாங்களா அந்த கதையா? அது மட்டும் இல்லம்மா, கூட்டாட்டி வீட்டுக்கு போவான். இவனை பார்த்து உடனே கொண்டாடி சூத்து துணியில ஆடுவா பாரு. பயம் பயம் பொங்கல் கேப்பான். என்ன பார்த்த உடனே என் பொண்டாட்டி சூத்துல துணியில ஆடுவாங்க. வீட்டுக்காரர் வராது. பயம் பயம் என்ன கேக்குற பையன் கெடுக்கிறதுல ஆடுவா அப்படியா? சரி போனவனே என்ன கேப்பீங்க உங்க வீட்டுக்காரங்க? என் பொண்டாட்டி அம்மாவை குடிக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரதையும் சேர்த்து குடிப்பான். பயத்துல கை கால் நடுக்குவான். அப்புறம் காலையில வீட்டுக்கு போனா என்ன கேப்பீங்க? இந்த வாசல் நின்னு அதே பொண்டாட்டி அடியா பொண்டாட்டி பொண்டாட்டி நீதான் டீ கொண்டாந்து கொடுக்க டீ கொண்டோம்னா டீ கொண்டாந்தா பொண்டாட்டி யாரை கட்டுங்கிறேன். அதே பொண்டாட்டி என்னாடி குழம்பு வச்சா அப்படின்னு கேட்பான். அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் வீட்டுக்காரி உள்ள அடுப்பாங்க என்ன சொல்லுவா? கருவாட்டு குழம்பு வச்சு நான் கம்மியாட்டின்னுவான். பரவாயில்ல மரியாதை. அம்மா பயம் எங்களுக்குள்ள சண்டை வர சண்டை இது மாதிரி கேட்டா வாய்ப்பு கூடிக்கிட்டா என்ன சண்டை வர போகுது? என்ன போனால் பகட்டும். நீ ஆனா இழவுக்கு போனாலும் இதே மாதிரி சின்ன இருப்பியா? சிரிக்கலாம்டா. ரெண்டு பேரும் தெரியுது சிரிக்கலாம். சிரிக்க
சிரிக்கிறான்டா சிரிப்பாதான் சிரிக்கூடாது சிரிக்கிறது தவறே கிடையாது நாம சிரிக்கணும் மத்தவங்களும் சிரிக்க வைக்கணும் அது போல நாங்க 2 பேருமே அப்படிதான் அப்படியா அப்படி எந்தவொரு குறைபாடும் இல்லாது அன்னவரை வளர்ந்து விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை கணவர் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்தா கண்டியா வராது அது போல அன்னவரை கூடி எனக்கு அழகான ஆண் பிள்ளை ஒண்ணு இருக்கு ஆம்பளை பிள்ளை சிங்க மாதிரி என் புள்ள வருவா பாரு சிங்க போடா என்னடா என்ன அழைச்சி நீ போய் ஒரு 4 இருந்தா எடுத்து வந்து விடான் நடுவுக்கு ஏறி உள்ள விட்டாரு சதீஷ் ஒரு நாடகம் ஆடவுல நான் வாங்குற உதவு உனக்கு வெடி விடுற மாதிரி இருக்கு சதீஸ்வரம் கோயில்ல அது அம்மா அப்படி அழகான ஆண் பிள்ளை சிங்க மாதிரி என் புள்ள பார்த்தாலே சிங்க மாதிரி 4 கால் ஒரு வாலு ஆமா சிங்கம் பலம் புள்ளடா சிங்கம் பலம் புள்ள வருவான் பாரு அப்படி பிள்ளையா இருக்கக்கூடிய தெய்வீக பாலன் அப்படி என்ற நான் பிள்ளை பயின்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாது அதிகமா சந்தோஷமா இருக்கும் அப்படி இருந்தாலும் உலகத்திலே ஓங்கி வளரக்கூடிய எழுத்து 6 என்றால் திருப்புகள் திருப்பு இயற்றியதோ உலகத்திலே ஓங்கி வளரக்கூடிய 6 என்றால் திருப்புகள் இயற்றியதோ அருணகிரிநாதருக்கு அருள் கொடுத்தவன் ஆண்டவன் என்றால் முருகப்பெருமான் பிறந்ததோ சரவண பொய்கை என்றால் கங்கையை தரித்ததோ ஈசன் ஏறும்படியான வாகனமும் ரிஷபத்தை படைத்தது பிரம்மாவின் மனைவியோ கலைவாணி கையில் இருப்பது வீணை கூறியவன் நாரதன் செய்வதோ கலகத்தை கூறியவன் தட்சன் மகளோ தாட்சாயணி கையில் இருப்பது கபாலத்துக்கு தேவையானது உதிரம் என்றால் அக்கிரமம் செய்யும் அரக்கர்கள் அழிப்பதோ சக்கரத்தின் அவதாரமோ 10 என்றால் 10 தலை ராவணனை அழித்து சம்ஹார மூர்த்தியாக விளங்கும்படியான வைகுந்த எம்பெருமான் நமோ நாராயணன் அவர் மார்பிலே உரையக்கூடிய திருவாயு லட்சுமி அப்படி நாடக சபையிலே வந்திருக்கும்படியான அம்பா என்பவர்கள் என்று அறிந்தால் இன்று நினைக்கிறேன் யாருடைய அழைப்பையா ஏது காரணம் சொன்னாரா சொல்லுமா சொன்னாதான் நான் மறந்துட்டு வந்துட்டான் என்ன சொன்னாரு ஒரு போட்டோ ஒண்ணு வாங்கிட்டு சொன்னாரு படிச்சவங்கதான் தெரியும் படிப்போட அருமை குடிச்சவங்கதான் தெரியும் போதையோட அருமை குடிகார போய் நடக்குது சரி போலாம் இந்த பையன் பிறந்து கீழே உழுந்த உடனே எப்படி கத்தனா தெரியுமா கத்தனா பிராந்தி கல்லு சாராயம் கத்தனா அப்படி என்னாட்டுக்கு பொண்ணடா திரும்பியான கோடையிட மிருதங்க சக்கரவர்த்தி வேக கொள்ளை காட்டு வேக பாட்டு பாடி சொல்ல போறோம் என்னாட்டுக்கு பொண்ணாட காட்டு வேகுல கிராமத்திலே வாழக்கூடிய நாடக பேராசான் சரவணன் ஐயா அவர்களாலே இது முத்தாண்டியப்ப அருகாமல் இருக்கக்கூடிய மேல் காங்கத்தை சேர்ந்த கோடையிடு மிருதங்க சக்கரவர்த்தி
தனபால் ஐயாவோட பார்த்த தனபால் கொடுத்து கொண்டாட ரூபாய் 100 100 லட்சம் அழைத்து அம்மன் அருளை பெற்று மேல மேல வாழவும் நன்றி அம்பாளை பிரார்த்திக்க அன்பு வணக்கம். அப்படி இருந்த போதிலும் இன்று தினத்தில் மதியாக ஆண்டவரை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக வணங்கும்படி தெய்த்து வணங்கி இன்னும் இருக்கா? கனக கும்பம் இரண்டு நேர்மலை கனக கும்பம் இரண்டு நேர்மலை கனதிரங்க ரொம்ப மாமணி கவி திறந்தவ தங்குலாமியர் உந்து தூரம் கடையினின்று பறந்து நாடோரே கடையினின்று பறந்து நாடோரே மிளகி மஞ்சள் இருந்த கோமல கல்லவ குண்டு மற்கொங்க யானையை சக்கரை போட்டது புரு காபி தூள் போட்டுருக்காங்கடி. ஒரு டீ குடி எத்தனை டீ போடுறோம்? அது டீ எல்லாமே டீ 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 எடுமன தொடுமன. கண்ணு தெரியாத கீழே ஊத்திராதடி. போனால் வரட்டும். சாதி அம்மா நீர்வளம் நிலவளம் குடிவளம் என்று சொல்லும்படியான அனைத்து வளங்களும் ஒருங்கே பெற்ற நாடு இதோ காட்டு வேகாக்கோளை நன்னகரம். நன்னகரத்திலே மக்களுக்கெல்லாம் தீவனை அகற்றி நல்வினை தரும்படியான உலகத்தை படைத்தல் உமையவள் அம்பாள் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அப்படி அயிலாய பரமனுக்கும் அம்பாள் வகைக்குரிய பார்வதிக்கும் இளைய பிள்ளைய வழங்கும்படியான முருகப் பெருமான் 6 படை வீடு கொண்ட அருமுகப் பெருமான் கலியுக கந்தநாதன் கந்தா கந்தா என்ற சொன்னார் வரும் விடையெல்லாம் பறந்து போகும். அதுபோல முருகப்பெருமான் அழைத்திலே இடும்போது படைகளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருடாதோறும் விழாவினை எந்த ஒரு குறைபாடும் இல்லாது அத முருகன் அருளினாலே சீரும் சிறப்போடு நடத்தி வருகிறாங்க. அப்படி இருக்கும்படியான ஊர் பொதுமக்கள் கற்றோர் கருணையற்றோர் நம்மை எல்லாம் பெற்றோர் என்று சொல்லும்படியான மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும்படியான யாவற்றமான பேர்களுக்கு இந்த ஊர்ல பெரிய பெரிய நாடக ஆசான்கள் சொன்னார். அப்படி இருக்க முடியாத நாடக ஆசிரியர்கள் அவனே பார்த்திருக்கும் இணைகின்ற தாய் தந்தைமார்கள் உற்றார் உறவினர்கள் என்று சொல்லும்படியான ஏற்றமான பேர்களுக்கும் இந்த நாடக குழுவினருக்கு நாடக ஆசான விளங்கும்படியான வேகா கொள்ளை பிழை படைத்த சேர்ந்த சின்னதுரை நாடக ஆசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கோம். ராஜகுரு நாடக ஆசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கோம்.
மற்றும் ஸ்ரீரங்கபுரத்தை சார்ந்த பழனிவேல் நாடக ஆசிரியர் ஐயாவோட பார்த்து எனக்கு நாடகத்தில் விளங்கக்கூடிய கீழக்கொலை சார்ந்த இருந்து மறைந்த உயர் திருவாளர் முருகன் பேரே புனப்பேரா கொண்ட புல்லாங்குழல் வித்தான் வாசியாரு பாரு புல்லாங்குழல் வித்தான் பாட்டு பாடணுமா புல்லாங்குழல் விக்கல்ரா புல்லாங்குழல் வித்வான் நம்ம பாட்டு பாடினா பின்பாட்டு வாயால பாடுவாங்க அவர் பாட மாட்டார் புல்லாங்குழலே வாசிப்பார் புல்லாங்குழல் வாசிப்பாரா புல்லாங்குழல் நாடகத்தில் வழங்கக்கூடிய இருந்து மயர்ந்த உயர்த்துவாளர் முருகன் பெயரைய புனைப்பேரா கொண்ட ஆர்கே பழனி நாடக ஆசிரியர் ஐயாவோட பாத்து மட்டுமே நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் ஆமா இப்ப நான் தூக்குமா நீ செத்துட்டான் அதனால இருந்த மறைந்த சிவாவுக்கு மட்டுமே நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் அவனுடைய பாத்திரம் அடியார் உங்களுக்கும் சின்னம் தெரியும் யாரும் தெரியும் கீழக்கொலை விஜய ரகுநாத நாடகமானவன் வணக்கம் வீட்டுக்காரர் பாரு ஓட்டு எப்படா நான் உன் மேல பார்த்தேன் ஐயா மகாராஜனு கூப்பிடு மகாராஜனு கூப்பிடு இல்ல மன்னான்னு ஐயா அப்பா ஊர்ல பிரேக் மிஷின்ல வைக்கிறது இல்லையா ஒண்ணுதான் இதுனால அடிச்சிக்கிது என்ன சமாச்சாரம் கரோட்டு குழம்பு சிக்கன் குழம்பு அருமையா இருந்து சாப்பிட்டேன் நாங்களும் சேர்ந்ததுன்னா அளவோட இருக்கணும் கண் முழிக்கிற வேலை உன் தேவி என்ன வந்துருங்க உன் தேவி என் தேவி வந்து விட்டி இருக்கா அதோட விடு அடி செம்பகமே என்னடா எனக்கு தான் செம்பகம் உனக்கு அடி செம்பகம் இல்ல தாங்க சுத்தி சுத்தி இது இடம் சரியில்லை இல்லைன்னா நேற்று தெரியாது அப்படி இருந்தால் வீட்டுக்கார போயிட்டு டாட்டா அது போயிடுவோம் என்றுமே வாடாத இருக்கக்கூடிய அன்பு மலர்களை கொட்டி அங்க தேவி வள்ளி அடைபடி சந்தோஷம் நல்லது கருத்து ஒன்று
வாரியாக வாங்க இதை சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க வருவாது பேசுவாங்க அப்படி என்று சுவாமி அன்று நாள் முதல் உங்கள் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது இஷ்டமே ஆமா ஆமாங்க அதனால என்ன காரணம் சும்மா இருந்தா எங்க போகுது எங்க போகுது நமக்கு தெரியாது அதனால ஒரு கால்நடை கட்டி எடுத்து போச்சு ஒரு அடங்காத மாடு இருக்குன்னா அந்த தோல்ல கட்டை கட்டி விடுவாங்க அந்த கட்டை கட்டினா இது நாங்க ஓடாது நம்ம இது கொண்டு வந்துருவோம் தனி மரத்துல இருக்கான் எங்க ஓடாது போய் அதனால பிள்ளை அவனுடைய யோசனை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு அதனால என்ன பண்றது ஒண்ணு வேணாம் நான் ஏன் நம்ம பள்ளியோட விட்டு வச்சு தெரியுமா பூமாம கம்யூனிட்டி அம்மா அப்பா ஓட்டாடமா ஓடுறா என் பிள்ளைங்க அம்மா தேடிவே இருப்பான் அம்மா கூட ஓடு அம்மா அப்பா கூட ஓடு ஓடு ஏன் காடி பார்த்து நிற்கிறோம் ஓடா என்ன வேடி பார்த்து சொல்றவங்களும் ஒரு அழைச்சல என்ன வேடி பார்த்து நிற்கிறோம் நுழைச்சவியா நீ கை முடிவானா ஒண்ணு முடிவானா போறியா